ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுது. நம்ம ஏற்கனவே இந்த பாட்டுக்கு தான் நோட்ஸ் எழுதணும். அப்புறம் கார்ட்ஸ் எல்லாமே இந்த இரு சிறு கண்கள் தேவனை பார்க்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாரி இப்போ இன்ட்ரோ வந்து ஒன்று வாசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன இன்ட்ரோனா, பல்லவில இருக்கிற மொத 2 லைன். இரு சிறு கண்கள் தேவனை பார்க்க, இரு சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க. அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு 4 லைன் மட்டும் அந்த ஏற்கனவே நோட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நோட்ஸையே அப்படியே என்ன பண்றோம், பியானோல நம்ம வந்து வாசிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அதோடைய 2 லைனோ 4 லைனோ அதில் அந்த பாட்டுக்கு வர நோட்ஸை அப்படியே நம்ம இன்ட்ரோவில் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளாக நமக்கு வந்து இன்ட்ரோ. இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நானாக ஒரு இன்ட்ரோ வந்து வாசித்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வாசிச்சது தான். ஸோ இப்போ இது வந்து இந்த நோட்ஸ் எப்படி வாசிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறையா வந்து குவார்ட்டர் நோட், அதாவது ஒரு கவுண்ட்டுக்கு ஒரு நோட், அதாவது 1 அந்த ஹாஃப் கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ 1 and 2 and 3 and 4 and ஒரு 4 பார் இருக்கு இல்லையா. அப்போ அதில் கிராச்சர்னா 1 2 3 4 4 நோட்டு. அது 8 வந்துச்சு அப்படின்னா 1ல் பாதி. அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் தான் இருக்கும். சரி, அது மைண்டில் வச்சுன்னு அவசியம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இன்னைக்கு தான் ரெடி பண்ணுது. ஸோ இதை கவனி. ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 பார் இந்த 23ல இருந்தாங்க. 23 24 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23rd பாரில் இருக்குது, 24 25 26. அப்போ 4 பார் தான் இருக்குது. சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒரு பியானோ வருது பின்னாடி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்டு மாற்றணும். ஸோ அப்போ நம்ம லைவில் வாசிக்கிறோன்னா இது மாதிரி வாசிக்கிறப்போ நம்ம என்ன நோட் அடுத்து வாசிக்க போகிறோம், இல்லை வாசிக்கிறப்போ லெஃப்டில் என்ன கார்டு வரும்ன்றதையும் நம்ம வாசிக்கலாம். இப்போ ஜி நோட் வாசிக்கிறோன்னா அங்கே சி மேஜர் வாசிக்கலாம், இ மேஜர் வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நோட்டுக்கு 3-4 கார்டு வாசிக்கலாம். ஸோ அது நமக்கு எது லிசனிங் பிடிச்சிருக்கோ நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி we can decide. அது நீங்கள் நம்ம ஒருத்தரும் டிசைட் பண்ணுறது தான். இந்த கார்டு தான் வாசிக்கணும் அப்படின்னு இல்லை. ஓகே. ஆனால் பட் அவுட்புட் வரும்பொழுது இட் ஷுட் சவுண்ட்ஸ் குட். அப்போ தான் எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஓகே. ஸோ நம்மளே இசையை கேட்குற அவரு தான். அவங்க என்ன வாசிக்கிறதாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு இதை கொடுக்கணும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே தான் மற்றவங்களும் நம்ம வாசிக்கிறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே போல் ஒரு நம்மளே கிரியேட் பண்ணுறது ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு 4 பாருக்கு வச்சுருக்கேன். 3 45 46 47 48. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, 4 பாருக்கு பிளெயினாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஆரம்பிக்குது. 2 3வது பாரு, 4வது பாரு. ஸோ பாட்டு ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லென்த்தியான நோட்ஸ், அதாவது ஒரு பாருக்கு ஒரே ஒரு நோட்டு தான். இப்போ இங்கே சி வைக்கிற பாரு, இதுதான் ஒரு பார். 1 2 3 4 இந்த மெட்ரோனம் போடுறேன். 1 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இல்லை பார்த்தீங்கன்னா 45 45.2 5.3 4 திரும்ப 46. ஸோ அதான் 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு பார் 45லேருந்து 46 வரைக்கும் ஒரு பார், 4 கவுண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு நோட்டு தான். பிகினிங்ல ஜஸ்ட் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் ஈஸியாக பண்ணுறது. அப்போ சிக்கு அப்புறம் நம்ம எந்த நோட் வேணால் வைக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன போல பிகினர்ஸாக நம்ம இருக்கிறதுனால சி மேஜர் விட்டு நம்ம வெளியே, இப்போ இந்த பாட்டு சி மேஜர் நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எழுதிட்டோம். ஸோ சி மேஜர் நம்ம சி மேஜர் விட்டு வெளியே போகாமல் குடும்பம் வரைக்கும் அதில் அந்த 7 நோட்ஸ் சிடிஎஃப்ஜிஏபி அதில் மாற்றினோம்னா அதுக்கு என்னென்ன கார்ட்ஸ் வருன்றதையும் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம். நான் சும்மா போகிறேன் சிபிசி. ஏன்னா முடிகிறப்ப 4 பாரில் சி வந்துடும். அப்போ முடிக்கிறப்ப கரெக்டாக ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும்.
ஸோ மோஸ்ட்லி பியானோ வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த வரும், அப்புறம் வந்து பாதியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட் வாசிக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ்னா அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஓகே. ஸோ 4 பாருக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம 4 வச்சிருக்கோமா, இப்போ நம்ம கார்டு எப்படி போடுவோம்னா இங்கே சி வரும்பொழுது சி மேஜர் போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, பி வருது. ஓகே, பி நோட் இருக்கு. ஸோ பி வரும்பொழுது நம்ம என்னென்ன கார்டு, ஜி மேஜர் வாசிக்கலாம், பி டிமினிஷ்டு வாசிக்கலாம், இல்லை இ மைனர் வாசிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன். அதே போல் ஏ வரும்பொழுது எஃப் மேஜர், ஏ மைனர், அதாவது ஏ நோட் எதுலலாம் எந்தெந்த கார்டில் வருதோ அதிலலாம் ஆட் பண்ணலாம். சி வரும்பொழுது சி மேஜர், நான் ஏற்கனவே சொன்ன போல் சஸ் கார்டு சி சஸ்2 அந்த எங்கே நம்ம இஷ்டம் தான், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்முடைய இஷ்டம். இப்போ சி வருது. ஓகே. ஸோ 4 நோட்டு தான் சிம்பிளாக வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ட்ரம்ஸ் இல்லாதனால ட்ரம்ஸ் நான் கால் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மேலே தான் கார்டு ட்ரைவ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சி நோட் போட்டனால சி மேஜர், சி மேஜர் C3 E G. அடுத்து பி வரும்போது ஜி போட்டோம். அடுத்து எஃப். ஸோ சி வரனால சி மேஜரை வந்து அங்கே அப்படியே வச்சிடலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸு நம்ம வந்து இந்த ஃபோர் கவுண்ட்டுக்கு ஒரு நோட் எடுக்கிறதுனால ஸ்ட்ரிங்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். பட் பிகினர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கிறப்ப ஆல்மோஸ்ட்டு அந்த ரூட் நோட், இப்போ சி மேஜர்னா சி ரூட் நோட்டை அதில் நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அதில் முடித்தோம் அப்படின்னா. அப்புறம் நம்ம போக போக நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம வந்து முடிக்கலாம். சியில் முடிக்கலாம், ஜியில் முடிக்கலாம், இயில் முடிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து பேஸ் கிட்டார்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கார்டும் இது ஒன்றா இருக்குது. பட் நம்ம கீபோர்டில் வாசிக்கிறப்போ அக்காம்பனிமெண்ட் வரும், கிட்டார் வரும். அந்த இது கார்டு மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டா போதும், பேஸ் கிட்டார் வரும். அதனால் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்காக தான் இருக்கும் வெறுமனை கேட்குறதுக்கு. ஓகே. ஸோ வேணா பேஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சி ஜி எஃப் சி. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிகினில் க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது ஸ்ட்ரிங்ஸ்லேயே என்ன பண்ணலாம், மினிமம் என்ன சொல்கிறது, இப்போ இது வந்து 4 கவுண்ட் வாசிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், இந்த 2 கவுண்ட்டு எங்கேயாவது நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இப்போ ஏலேருந்து ஓகே இங்கே 2 கவுண்ட் ஏஜிசி சிபி ஏஜிசி. ஓகே. ஸோ இங்கே ஏபி போகிறனால இங்கே நம்ம எஃப் மேஜர் கொடுத்துருக்கோம்.
இங்க நம்ம ஜி மேஜர் மாத்திடலாம் பி ஒரு இடத்துல. ஓகே. ஸோ அப்போ பிகினிங் நம்ம என்ன பண்றோம், வெறும் அந்த ஹோல் நோட் 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட் வர மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்ல சூஸ், ஏன்னா அது ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கண்டினியூட்டியா இருக்கனால. ஸோ அந்த மாதிரி வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ணோம். எப்படின்னா அந்த மினிமம் ஆட் பண்ணுறது, அப்புறம் இதில் குவார்டர் நோட் சொல்லுவோம். இப்போ பிகினிங்கில் பார்த்துருப்போம்ல அந்த பியானோவில் வாசிச்சது, அது நமக்கு வாசிக்க காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பல்லவியோடைய நோட்ஸையே வாசிக்கலாம். நம்மளாம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வேணால் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸில் இருந்தால நம்ம வந்து அந்த செமி பிரேவ், அதாவது 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட்டு, அதையே நம்ம சூஸ் பண்ணி ஃபுல்லாக வாசிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் ஸ்டடி ஆச்சு அப்படின்னா அப்புறம் அந்த 4 கவுண்ட் வச்சுக்கிட்டு அங்கங்கே அந்த கொஞ்சம் நிறைய நோட்ஸ் குட்டி குட்டி, அதாவது இந்த ஹாஃப் கவுண்ட்டு, ஒரு கவுண்ட்டு இருக்கு. ஓகே. ஸோ நான் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அந்த ஹாஃப் கவுண்ட் ஒரு கவுண்ட்டுங்கிறது. ஸோ இப்போ இந்த 4 கவுண்ட்டை பார்த்துருக்கோம். அதாவது செமி பிரேவ் அப்படின்னா இந்த மாதிரி 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட் வரும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 இந்த மாதிரி. மினிமம் அப்படின்னா அரைன்னா 2 கவுண்ட்டுக்கு 1. இப்போ 2ன்றப்ப இங்கே பார்த்தீங்க, இது 1, இது 2 இங்கே தான் முடியுது, அப்போ தான் 2 விட முடியும். ஸோ அந்த மாதிரி வரும். அப்போ ஹாஃப் 2 கவுண்ட்டுக்கு 1 வரும். ஸோ இப்போ இது ப்ளே பண்ணும்போது 2 கவுண்ட்டுக்கு 1 வரும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ நோட் வந்து நான் அந்த பீஸ் வாசிச்சனால அப்படியே வைக்கிறேன். அதுக்காக இப்படி பி தான் இருக்கணுமா, 2வது கவுண்ட் வரணுமா, அப்படி கிடையாது. நல்ல பேர் சீதை கூட வச்சிடறாங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கவுண்டிங்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கிராட்செட்னா எவ்ரி கவுண்ட்டுக்கு ஒரு நோட்டு. இதுவே நல்லா தான் இருக்கு இந்த இன்ட்ரோடு. ஸோ ஓகே. ஸோ இது ஒரு கவுண்ட்டுக்கு 1. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது, அதாவது என்ன சொல்றது, அது வந்து அரை கவுண்ட் அப்படின்னா 1ல் பாதி. ஸோ 1ல் பாதின்றப்ப எப்படி வரும், அப்புறம் இதுல பாதி நான் அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு போக இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கும், டக்குன்னு வாசிக்கணும். ஆனா பேட்டர்ன் தான் நம்ம வந்து பிகினிங்ல அந்த செமி பிரேவ் அதை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணி சிம்பிள் இன்டர்லூடு அதை வந்து நம்ம என்ன பண்றோம், வாசிப்போம். அதே போலதான் இன்டர்லூடுக்கும் நம்ம சொல்ற போல சிம்பிள். இப்போ நான் இன்டர்லூடு வாசிச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே, எழுத போறேங்க. கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கே புகழ் பாடிந்தேரும். ஆமென். ஸோ இப்போ எத்தனை பார்னா இது பார்த்தீங்கன்னா 8 பார் வருது. ஓகே, கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது பண்ணி பார்க்குறேன், இந்த பக்கம் போது அங்கிட்ட இருக்குன்னா அந்த பக்கம் தான். ஓகே, ஓகே. ஸோ தெரிஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 பார் கணக்கு. இது பார்த்தா எல்லாமே செமி பிரேவ் தான், அதாவது 4 கவுண்ட்டுக்கு ஒரு நோட்டு. என்னென்ன நோட் நான் வாசிச்சிருக்கேன், 4 வருஷமா வாசிச்சது தான்.
இன்னைக்கு ஈவினிங் வாசிச்சது தான், அப்படி பயங்கரமாக இல்லை, ஜஸ்ட்டு தோன்றது வாசித்தேன். அப்புறம் என்ன நோட்டு வாசிச்சேனோ நான் ஏற்கனவே சொல்றது போல நம்ம ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் வாசிக்கிறது தான், அந்த நோட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கார்டுங்கிறது அப்ளை பண்ணுறது தான். அதே போல் இன்ட்ரோடு நம்ம கிரியேட் பண்ணுறது. நோட்ஸ் கார்ட்ஸ் வந்து இந்த நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது இந்த நோட்ஸ் நம்ம வாசிக்கிறது தான் கண்டுபிடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீல ஆரம்பிக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒரே சாங் தான், சரணம் மாதிரிலாம் இல்லை, அதனால தான் அதே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். சரணம்னா சரணம் வந்துடும். இப்போ சில பேர் இப்போ இன்ட்ரோ அப்படின்னா சில நீங்கள் என்னாச்சும் சொல்லலாம், இன்ட்ரோனா இன்ட்ரோ மட்டும்தான் வாசிக்கணும், அது இன்டர்லூடெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்போலாம் கிடையாது. சில பாட்டில் இன்ட்ரோ வாசிப்பாங்க, அதே இன்ட்ரோவை இன்டர்லூட்லேயும் வாசிப்பாங்க. அது ஒரு நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. அப்போ இன்டர்லூடையும் வாசிக்கலாம், இன்ட்ரோலையும் வாசிக்கலாம். அதுக்கு வந்து இப்படி தான் இன்ட்ரோவை இன்டர்லூட வாசிக்க முடியாது கிடையாது, எங்கன்னா வாசிக்கலாம், சாங்குக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுறது போல். அப்போது இது பார்த்தீங்கன்னா 8 பார் இருக்குது. 8 பாருமே இது மாதிரி செமி பிரேவ் ஸ்ட்ரிங்ஸ் போட்டு. அப்போது நம்ம பிகினிங்கில் நம்ம இன்டர்லூட் வாசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அந்த மாதிரி கடை நோட்ஸ்லாம் ஓட தெரில அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி வாசிக்கிறப்போ பண்ணலாம். ஆனால் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த நோட்ஸுக்கெல்லாம் நான் கார்ட்ஸ் வந்து கார்டில், ஏன்னா கார்டு நம்மளாம் அப்ளை பண்ணுறது தான், உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வருதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த பாட்டுக்கு இன்ட்ரோ இன்டர்லூடு இது ரெண்டுமே வாசித்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, வாசித்து வீடியோ எடுத்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணணும். அதுதான் வந்து ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட். ஓகே, உங்களுக்கு தோன்றதை வாசிங்க, எதுவும் நினைக்காதீங்க. நம்ம லேர்ன் பண்ணும் பொழுது நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் நம்ம அந்த இன்ஃபினிட்டி கம்பல்ஸாக இருக்கிறதோ இல்லை ஷையாக இருக்கிறதோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுன்னா தான் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அப்புறம் நம்ம கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஓகே, அப்போது 4 பார்னா 4 பார் சூஸ் பண்ணுங்கள், 8 பார்னா 8 பார் சூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய விஷ். இல்லைண்ணா, அது சீனா நம்ம சி கார்டே வாசிக்கலாமா? அது கேட்குறதுக்கு சி நோட் வரும் பொழுதா? ஆமாண்ணா ஆமாண்ணா, தாராளமாக. அதுதான் நம்ம விஷயம் தான். இப்போ சி வரும் பொழுது சி கார்டு வாசிக்கலாம், உங்களுக்கு சி பிடிச்சினா சி வாசிக்கலாம். சி நோட்டு வர ஏ மைனர் வாசிக்கலாம், சி +2, சி +4, சி +9. எந்தெந்த இப்போ சி மேஜரில் என்னென்ன கார்டு வரும்னு பார்த்துருப்போம். அந்த கார்ட்ஸில் 45 கார்டு பார்த்துருவோம். அந்த 45 கார்டில் எங்கெல்லாம் சி வருதோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணால் எது நல்லாயிருக்கும் நம்ம வாசிக்கலாம். இப்போ சி வாசிக்கணும்னா தாராளமாக வாசிக்கலாம், இந்த கார்டு தான் வாசிக்கணுன்றது வந்து கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதே ஒரு இன்டர்லூட் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்ஸ்லேயே 4 கவுண்ட்டு. ஓகே, நினைக்கிறேன். ஓகே, வருது. ஸோ இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ட்ரோடு வாசிக்கிறப்போ நமக்கு வந்து இப்போ இந்த இன்ட்ரோடு வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகணும். ஏன்னா நம்ம வாசித்து முடித்து அந்த பாட்டு அடுத்த சரணம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போது இந்த பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு ஃபீல் கொடுத்துட முடியாது, அதோடு இணைஞ்சி வரணும். அப்போ அந்த ஃபீல் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணி முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஐடியா வருதா, எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே நோட்லன்னு ஆரம்பிக்கலாம், நீங்கள் எங்கே வேணா ஆரம்பிக்கணும். அப்போ அந்த இப்போதைக்கு நம்ம ஸ்கேலுக்குள்ளே தான் வாசிக்கணும், ஸ்கேலுக்கு வெளியே போக வேண்டாம். ஆனால் ஸ்கேலுக்குள்ளே 7 நோட்ஸில் எங்கே வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சீல ஆரம்பிக்கணுமா, இது ஆரம்பிக்கலாம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்டை நீங்கள் வைக்கலாம். இப்போ எடுத்தோடனே எஃப் வைக்கிறீங்க, எடுத்தோடனே எஃப் தப்பல்லப்பா, அப்போ வேறு நீங்கள் மாற்ற வேண்டாம், உங்களுடைய கிரியேஷன் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த அந்த பல்லவி இல்லை சரணம் முடிஞ்ச உடனே நீங்கள் கீபோர்டில் கை வச்சு என்ன வாசிக்கலாமா, இல்லை எந்த நோட்டை ஐடியா வருது அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். திரும்ப சாங்கை ப்ளே பண்ணுறீங்க, எப்படி நம்ம நோட்ஸ் கண்டுபிடிச்சோமோ ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எழுதலாமோ அதே போல் ஸ்டாப் பண்ணி அந்த சாங் அப்படி வாசிக்கிறப்ப இந்த சாங்கோடயே கொஞ்சம் ஒத்தது மாதிரியே நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்கும் பிகினிங்கில். அதுதான் சொல்கிறேன்.
அப்போ அந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு வரப்போ நம்ம கொஞ்சம் அடுத்த நோட் எங்க கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்காக இல்லை நம்ம அதை கேட்காம கிரியேட் பண்ணிட்டோம்னா ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் இல்லாத மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த பாட்டு முடிஞ்சு நம்ம வாசிக்க போகிற இந்த மியூசிக்கும் என்ன பண்ணால் ஒரு கண்டினியூட்டி மாதிரி இருக்கும். பையனை புதுசாக ஏதோ கேட்குற மாதிரி மாதிரி போயிடக்கூடாது. அப்போ இந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு சாங் முடிஞ்ச உடனே நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாடிக்கிட்டே வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெஃப்டில் கார்டு வாசிட்டு முடிச்ச உடனே அது ஏதாவது இருக்கு ஏதாவது வாசிங்க. சப்போஸ் உங்களுக்கு எது சொன்னேன், இப்போ நமக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா தான் இந்த செமி பிரேவ் மாதிரி இந்த ப்ராசஸ் தான் நான் சொன்னேன். அதுக்காக வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண முடியுன்ற டைமில் வந்து இந்த செமி பிரேவை தான் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வாசிக்கணும் போல அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணுங்க, வரதை வாசிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வரது வாசிங்க, கார்டு வாசிக்க கூட ரெண்டாக வாசிக்கலாம். ரிதம் மட்டும் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் வாசி எனக்கு அனுப்புங்க. அப்புறம் கூட நம்ம கார்டு வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த முன்னாடி ஒரு 2 பார் தள்ளி ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ போச்சு கர்த்தாவே ஓர் சின்ன இதயம் அவருக்காய் என்றென்றைக்கும் உமக்கே படிந்திருப்பேன். ஆமே படிந்திருப்பேன். ஆமே படிந்திருப்பேன். ஆமே. ஓகே, எனக்கு ஜி படிந்திருப்பேன். ஆமே. இப்போ நான் வாசிக்கிறது என்ன பண்ணுறேன், ஒரு நோட்டை வாசிக்கிறேன். ஜிக்கு அப்புறம் இங்கே போகலாமா இங்கே போகலாமா எஃப்ஆ அப்படின்னு கிரியேட் பண்ண மைண்டில் வர 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 நான் இப்போ நோட்டை ரெடி பண்ணுறேன். இப்போ நான் ஜி வாசிக்கிறப்ப என் மைண்டில் எஃப்ஜி எல்லாம் கிடையாது. ஓகே, சொல்கிறது போய் தான் உங்களுக்கு எப்படி வாசிக்கிறேன். இப்போ நான் ஜி நோட்டு வாசிக்கலாமா அது வச்சு பார்த்தேன். ஓகே, ஜி வாசித்தேன். இப்போ ஜிக்கு அப்புறம் என்ன பண்ண அப்புறம் எனக்கு தெரியாது. ஓகே, அப்புறம் ஒன்று ஒன்றா இது பண்ணுறது தான். எஃப் வச்சேன். இப்போ மறந்து போச்சு எஃப் என்ன வச்சேன். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்லோடு வாசிக்கிறப்ப என்ன பண்ணால் மேபி ஃபோன் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இன்ட்ரோ வாட்சால் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறதுனால நீங்கள் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சிலதை ரெக்கவர் பண்ணலாம், ஒரு சிலர் ரெக்கவரி ஆகாது. நானே நிறையா டியூன் அப்படி மிஸ் பண்ணியிருக்கிறேன், நிறையா இன்ட்ரோ மிஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா. ஏன்னா அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து திரும்ப அதே கிரியேட்டிவிட்டி வருமானது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக ஃபோனில் ரெக்கார்டர் போட்டுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஏன்னா ஒரு தடவை நமக்கு கிரியேட்டிவிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதே இது வந்து நமக்கு வர சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இந்த 4 நோட்டு பாருங்க, இந்த 4 நோட்டுமே என் மைண்டில் இந்த ஜி வாசிக்கிறப்ப இல்லை, இந்த 4 நோட்டு வாசி வரைக்கும் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. பிசி டிசின்னு வாசிக்கலான்ட்டு ஐடியாவே இல்லை. இப்போ இங்கே 4 நோட்டு ஜி கண்டுபிடிச்சேன். ஜிக்கு அப்புறம் எஃப் போகலாம், ஏ போகலாம், ஜி போகலாம். அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து நல்லா இருக்காங்க. ஓகே, அப்புறம் இங்கே வரும்பொழுது என்னாச்சுன்னா பிசி டிசி 4 பாரா, ஓகே பிசி டிசியில் முடிச்சிடலாம். அந்த டைமில் தான் என்ன பண்ணுறேன், நான் யோசிக்க சியில் முடிச்சிடலாம். இப்போ ஆச்சா 8 பார் ஆச்சா, 1 2 3 4 5 6 7 8. இப்போ பீஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இதில் வந்து வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வருது. பட் கீபோர்டில் வந்து பேஸ் கிட்டாரு, கார்டு அது வரும்பொழுது இப்போ நீ கார்டு நான் அப்ளை பண்ண என்ன பண்ணுவேன். இப்போ ஜி வருதா, நான் மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கிறனால சி மேஜர் வாசிப்பேன். மற்றபடி நான் வேறு கார்டு அந்த அவ்வளோ கொடுத்தது கிடையாது. இல்லை C+2 C+4 கொடுக்க C+2 இல்லை C∧9 இந்த 4 கார்டு தான் நான் வந்து மோஸ்ட்லி. ஏன்னா ஸ்டார்டிங்கிறனால நான் இ மைனர் கொடுக்கலாம், நான் மோஸ்ட்லி கொடுத்ததில்லை. ஸோ அது நம்மளுடைய விஷயம் தான். எஃப் வரும்போது எஃப் மேஜர், டி மைனர் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ண கொடுக்குறது. நமக்கு எது அந்த பிடிச்சிருக்கோ
அதை நம்ம ஃபிக்ஸட் பண்ணிக்குவோம். இந்த இன்டர்லூடே திரும்ப வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்லூட் அப்படியே வச்சுட்டு கார்ட் பேட்டர்னை மாற்றிக்கலாம். அதே போல் இன்னொன்று சொல்லலாம். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்டர்லூட் இருக்குன்னா வாசிச்சிருக்கோம், நமக்கு இன்டர்லூட் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதையும் வாசிக்கலாம். அதே நேரத்தில் என்ன சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ இந்த 4 நோட்ஸ் அப்படியே வச்சுட்டு இங்கே சில சேஞ்ச் பண்ணலாம். டிசி டிசின்னு இல்லாமல் பிஏபிசி அப்படி கூட வைக்கலாம். இப்போ முடியல போக ஸோ கிரியேட்டிவிட்டிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். கொஞ்சம் ஐடியா வரும். இப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், நிறையா உங்களுக்கு ஐடியா வரும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பிகினிங்கில் அந்த செமி பிரேவ் மட்டும் இது பண்ணணும். ஓகேவா? இது வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பியானோலயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லா நோட்டு கலந்த மாதிரி ஏதாவது இப்போதைக்கு வருதான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு கிரியேட்டிவிட்டி வருதான்னு. ஸோ இப்போ இந்த நான் நோட்ஸ்லாம் போட்டேன் என் மைண்டில் இருந்துச்சா? இல்லவே இல்லை. சாங்கை ப்ளே பண்ணேன். இங்கே திரும்ப நான் பார்த்து ஜியில் தான் ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் அவங்க பியில் வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணது எல்லாமே சி மேஜருக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனால் அந்த நோட் எப்படி டிசைட் பண்ணேன்னா டிசைன்லாம் பண்ணல. இந்த அது நம்ம ஜஸ்ட் ஐடியா வந்துச்சுன்னா ஐடியாவை பில்ட் பண்ணும் பொழுது அப்போ அது ஃப்ளோ ஆகும். ஸ்டார்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் அது ஃப்ளோ ஆகும். அப்புறம் அதை எடிட் பண்ணலாம், நல்லா ஆகும். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் எப்படி பில்ட் பண்ணுறோம், இதை பில்ட் பண்ணுறோமா இல்லை இதையே நம்ம வந்து அங்கங்கே மாற்றுறோமா அப்படின்றது நம்மளுடைய இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நிறைய நோட்ஸ் இருந்தாலும் 4 பார் தான். 1 இது 125 126 77 78 4 பார் இருக்கு. ஓகே, 4 பார் இருக்கு. நம்ம இஷ்டம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இது வந்து 2 வாட்டி வாசிக்கலாம் அப்படின்னு தோணுது. எதனா இந்த ஃபர்ஸ்ட் 2 பார் இதை 2 பார் தள்ளி வச்சுட்டு இதை 2 வாட்டி வாசிக்கலாம். எனக்கு இப்போ கிரியேட் பண்ணுறப்ப எங்கள் ஐடியா வந்ததுனால என்ன பண்ணுறேன், 2 வாட்டி போடுறேன். ஓகே, இதையுமே நான் 2 வாட்டி போட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால இன்னொரு வாட்டியும் போடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ நோட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இப்போ என்னென்ன கார்டு வருது அப்படிங்கிறது கார்டு நம்ம இஷ்டம். வி கேன் அப்ளை கார்டு வாட் யூ லைக். அந்த நோட்டு பார்த்து எந்தெந்த நோட்ஸ் வருது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணோம், பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எழுதி கார்டு போட்டோமோ அதே போல் இந்த நோட்ஸுக்கு நம்ம கார்டு கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ கீபோர்டில் நீங்கள் வந்து வாசிச்சு பாருங்கள். இப்போ நான்
ஒரு சில இது வாசிச்சேன். மேபி அந்த வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது இருக்காது, இப்போ செகண்ட் பண்ணது இருக்கும். அந்த நோட்ஸை நீங்கள் வாசிச்சு கார்டு வாசிச்சு பாருங்க. இல்லை இப்போ இது இன்டர்லோட கூட நீங்கள் நம்ம எடுத்து ஆல்டர் பண்ணலாம். ஸோ நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன மற்றவங்க கிரியேட்டிவிட்டி எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆல்டர் பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம லேர்ன் பண்ணலாம். இல்லை நம்மளே கிரியேட் பண்ணிட்டு அதே நம்ம போவோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, அந்த செமி பிரேக் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 4 பார் இல்லை 8 பார் கணக்கு வச்சுக்கோங்க செமி பிரேக் வாசிக்கிறதுக்கு. இன்ட்ரோவும் சரி, இன்டர்லூடும் சரி. ஓகே, ஸோ கொஞ்சம் 2-3 நாள் உடனே ஆக்சுவலாக அனுப்பி வேணும். 2-3 நாள் வாசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரிங்ஸில் வாசிங்க, இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சாக்ஸோஃபோனில் வாசிங்க. கீபோர்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எதில் வாசிக்கணும்னு தோணுதோ, எங்கே நோட்டு ஆரம்பிக்கணும்னு தோணுதோ, எங்கே இந்த கார்டு எப்படி போகணும்னு தோணுதோ, நீங்கள் தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். அந்த நோட்ஸ்லேருந்து, காஸ்ட்லேருந்து, இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆனால் கொடுக்க சஜஷன் என்னென்னா, இந்த 8 பார் ஸ்ட்ரிங்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த நோட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கனால, ஏன்னா 4 பார் நம்ம ஒரு நோட்டை தான் 4 பார் சாரி, ஒரு பாருக்கு ஒரு நோட் தான் வாசிக்கும். அப்போ 4 கவுண்ட்டுக்கு அது வரனால இப்போ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டக்குன்னு கட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஒன்றுமே வாசிக்காத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ண சொல்கிறது சஜஷனாக. பட் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஸோ அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாட்டுக்கு வந்து நம்ம வந்து நோட்ஸ் போட்ட பேர் பண்ணி கார்ட்ஸ் எழுதியாச்சு. இன்ட்ரோவும் இன்டர்லோடும். இன்ட்ரோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டோட பல்லையே வாசிக்கக்கூடாது. ஏன்னா லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் லைவ்ல நீங்கள் வாசிக்க தப்பே இல்லை. இப்போ சர்ச்சில் ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா பல்லவே இன்டர்வியூ வாசிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. இங்கே வந்து நான் ஏன் வேணா சொன்ன லேர்ன் பண்ணுறதுனால அதன் பிறகு தான் பாட்டுக்கு நோட்ஸ் எழுதியிருப்போம். அதான் கற்றுக்கிட்டாச்சு. கற்றுக்கும் பொழுது புதுசாக என்னோட கற்றுக்கணும் இல்லையே, அதே ரிப்பீட் பண்ணுறது நம்ம லேர்னிங் பிளேஸஸ் வர வேண்டியதில்லை. ஓகே, ஸோ அப்போ லைவ்ல நீ வாசிக்கலாம் தப்பே இல்லை. பட் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால இன்ட்ரோ 8 பாருக்கு ஒரு இன்ட்ரோ வாசிங்க, 8 பாருக்கு ஒரு இன்டர்லோடு வாசிங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணுறப்போ, வாசிக்கிறப்போ, உங்களுக்கு கிரியேட் பண்ணுறப்போ எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் குரூப் உடனே ஷேர் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கூட மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இது பண்ணலாம். மறந்துடாதீங்க, நம்ம சாங்ஸ் வந்து நான் வசனம் அனுப்புகிறேன். ஒரு யாரெல்லாம் முடியுதோ லிரிக்ஸ் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஒரு 2 சரணம் இல்லை 3 சரணம் எழுதுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்கனால இன்டர்லூட்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுனால மினிமம் 3 சரணம் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அந்த இன்டர்லோடு எல்லாத்தோட பங்களிப்பும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பேட்ச் 1 அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அதை நான் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு எடுத்த கிளாஸஸில் இன்டர்லூட் அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே போல் அசைன்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். பேசலாம். இது இந்த சீல தான் முடிக்கணும்னு சொல்றீங்கல்ல பாஸ்டர், அது இப்போ பிகினரா இருக்கனால அப்படியா, இல்ல எந்த நோட்ல எந்த ஸ்கேல்ல அந்த பாட்டு இருந்தாலுமே சீல தான் நம்ம முடிக்கணுமாங்க பாஸ்டர்? அப்படி இல்லை. இப்போ சி மேஜர்ல பாட்டு இருக்கு, நம்ம பிகினிங்ல நம்ம அந்த என்ன சொல்றது, அது நமக்கு வேற ஒரு நோட்ல முடிக்கிறது இல்லாமல் சிலேயே முடிக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஏன்னா ரூட் நோட் தெரியும். இப்போ சி மேஜர்னா ரூட் நோட் சீட்டர் தெரியும், அப்போ தான் முடிக்கணும். ஆனால் அது சீல தான் முடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஈலையும் நிப்பாட்டலாம், ஜிலையும் நிப்பாட்டலாம். மோஸ்ட்லி வந்து இந்த லேண்டிங் நோட் இப்போ சி மேஜரில் சிஇஜி இந்த 3 நோட் தான் சி மேஜரில். இந்த 3 நோட் நம்ம கொடுக்கும் பொழுது ஓரளவுக்கு பட்டக்குன்னு கட்டாயம் செட் ஆகிடும். மற்ற நோட் எஃப் ஏ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகும். அப்போ கரெக்டான இடத்துல எவ்வளோ அந்த இடத்த வந்த மாதிரி இல்லை பாட்டு வந்த மாதிரி நம்ம மற்ற நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிஇஜி இந்த 3 நோட்டுமே பார்த்தீங்கன்னா சி மேஜரில் இந்த 3 நோட்டுமே முடிக்கலாம். அது வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அதிகமாக நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாவே இந்த ரூட் நோட்டில் தான் இன்ட்ரோ இல்லை இன்டர்லூட்லாம் முடிப்பாங்க அதிகமாக. ஒரு 70% சொல்லலாம். ஆனால் 30% என்ன பண்ணோம், சில பேர் இல்லைன்னு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் அந்த நோட்ஸ் முடிப்பாங்க. நம்ம நிறைய பாட்டு பண்ணோம்னாவே தெரியும். அதனால் சீல தான் முடிக்கணுன்றது வந்து கட்டாயம் கிடையாது. வேற ஸ்கேல் போறப்பையும் இப்போ டீனா டீல டி நம்ம டி மேஜர் வாசிக்கிறப்ப டீல முடிக்கலாம். எஃப் ஷார்ப் ஆர்ஏ இந்த 3 வேணா முடிக்கலாம். இன்னொரு கொஸ்டின் பார்த்தா, நீங்க அந்த கனெக்டிவிட்டி பிரிட்ஜா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா சரணம் போறப்ப, அப்ப வந்து நம்ம அந்த லாஸ்ட் நோட்டு என்னவோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல
வேறையும் ட்ரை பண்ணலாமா? வேறையும் ட்ரை பண்ணலாம். அதுதான் அதே நோட்ல தான் ஆரம்பிக்கிறது கிடையாது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமேன் வந்து சீல தான் முடியும். ம். நான் ஜீல தான் ஆரம்பிச்சேன். இன்டர்லூட் வந்து. ஓகே. ஸோ சீல ஆரம்பிக்கல. சீல முடியுது, நான் ஜீல ஆரம்பிச்சேன். இப்போ ஈலியே தான் சொன்னேன். அந்த சிஇஜி இந்த 3 நோட்டு வந்து கார்ட்ல சி மேஜர்ல வரனால, இந்த சிஇஜி நம்ம மோஸ்ட்லி ஆரம்பிச்சாவே ரொம்ப இருக்காது. ஆனா மத்த நோட் இப்போ எஃப்டி ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம கரெக்ட்டா அந்த கார்டும் குடுத்து அதான் சொல்றது. அது நம்ம கிரியேட்டிவிட்டி தான். அந்த எவ்வளோ கரெக்ட்டா எந்த நோட்ட வாசிக்கிறோம், எங்க கார்டு முடிக்கிறோம், அது நமக்கு லேர்ன் பண்ண வரும். ஆனா பிகினரா இருக்கிறனால நம்ம இந்த சிஇஜிக்குள்ள இருக்கிறோம். இல்ல டி மேஜர்னா டி, எஃப் ஷார்ப், ஏ அந்த நோட்ஸ்ல இருக்கிறோம். அதான் சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே. நீங்க பேசுறீங்களா? ஹலோ, ஆ கேக்குதா? பேசுறாரு. பேசுறாரு. அதான் இந்த இன்டர்லூட்னு சொல்லும்போது பாட்டு உள்ள இடையில வாசிக்க வேண்டும் இல்ல? ஆமா, இன்டர்னாவே இன்டர்னாவே நடுவுல தானே. ஆமா. ஆமா. பாடும்போது அதுல கூட இடையிலோடி இது வாசிக்கணும். நடுவுல அதாவது இன்டர்னாவே இப்போ பல்லவி இருக்கு, சரணம் இருக்குன்னா பல்லவி பாடி முடிச்சுட்டு சரணம் பாடுறதுக்கு நடுவுல அதான் இன்டர்மீடியட் இன்டர்லூடு. அந்த பாடும்போதே இடையிலோடி வேற மாதிரி வாசிப்பாங்க. பாடும் பொழுதே பின்னாடி வாசிக்கிறது வந்து பேக்ரவுண்ட் இல்ல ஃபில்லப்னு சொல்லுவாங்க, இல்ல பேக்ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இன்டர்லூட்னு சொல்ல மாட்டாங்க. சரி சரி, ஓகே. இது மூணுத்துக்குமே இருக்கு. நம்ம வந்து இன்ட்ரோன்னு சொல்றோம், ஆனா அது வந்து ப்ரீலியூடுன்னு ஆகும். இன்டர்லூட்னா நடுவில் வாசிக்கிறது, ப்ரீலியூடு அப்படின்னா ப்ரீலியூட்னா முன்னாடியே அதாவது ப்ரீபெய்டு மாதிரி. ப்ரீபெய்டு யூஸ் பண்றோம்ல, ப்ரீபெய்ட்னா முன்னாடியே காசு கட்டிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீலோடு, இன்டர்லோடு, கடைசிக்கு என்னவோ இருக்கு எப்பிலோட நம்ம மறந்துட்டேன். ஸோ அது மாதிரி அந்த டேர்ம்ல வர்றது தான். இன்டர்னாவே நடுவில் தான். அதே நம்ம பார்ப்போம் இன்னொரு கிளாஸ்ல நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல எப்படி ஃபில்லப் இல்லை அந்த பாட்டுக்கு பின்னாடி, அதாவது பாட்டு வாசிக்காம பாட்டோட கார்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல கார்ட்ஸ், ரைட் ஹேண்ட்ல சாங் பேக்ரவுண்ட் எப்படி வாசிக்கலாம். பாட்டை வாசிச்சது நல்லா இருக்காது. ஆமா ஆமா, ஏன்னா பாட்டு பாடுறாங்க, லெஃப்ட்ல கார்டை பிடிச்சிடுறோம். இன்னும் ஒரு ஓகே. அதான் போஸ்ட் லோடு சொல்லுவாங்களா, இல்லை வேற லோடு இருக்கான்னு தெரியல. சார் எனக்கு போஸ்டர் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. அவங்க பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ்? சொன்ன புரிஞ்சு நினைக்கிறேன். நம்ம அந்த பாட்டை மறந்துடாதீங்க. லிரிக்ஸ் நான் வசனம்ல அனுப்பிடுறேன். அந்த வசனத்தை வச்சு எழுதிடுங்க. சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா டக்கு நானும் கொஞ்சம் எடிட் பண்ணிடுவேன். எல்லாருமே எழுதுங்க. இப்போ சப்போஸ் எல்லாருமே நிறையா பேர் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதி அனுப்பிடுங்க. சப்போஸ் எழுதி நீங்கள் குரூப்லேயே ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு ஓகே இருக்கும். ஒரு ஒரு மினிமம் ஒரு 3 பேராவது எழுதி அனுப்பிச்சோம்னா நம்ம அதில் என்ன பண்ணலாம், எல்லாருடைய பங்களிப்பு எடுத்து அப்புறம் வாசிக்கிறது மற்றது அதான் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதி அனுப்புகிறவங்க அனுப்புங்க. நாளைக்கு நான் வசந்த் அனுப்பி நான் காலையில் அனுப்புகிறேன். ஈவினிங்குள்ளேயே இல்லை ஒரு 2 டேஸ்க்குள்ளே அனுப்பிட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்றதை அப்புறம் டியூன் பண்ணணும், இன்டர்லோடு பண்ணணும். ஸோ மிக்சிங் மாஸ்டரிங் நான் பண்ணிடுறேன். ஆமாம், பண்ணிடலாம். சப்போஸ் உங்களை யாராவது நான் அந்த சாங் வந்து பாடி வீடியோ போடுறேன், ஐ வாண்ட் டு மேக் வீடியோன்னா நீங்கள் வீடியோ கூட பண்ணலாம். ஸோ வீடியோ பண்ணிவிட்டு அப்படி கூட பண்ணலாம். ரிலீஸ் பண்ணும்போதே வீடியோவோட டைம் இருக்குது பண்ணுறதுக்கு ஆசைன்னா நான் சாங்கை மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி நல்லா ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்றோம். நீங்கள் வீடியோ பண்ணி அப்படி கூட போடலாம். வீடியோனா எல்லாருமே வரணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம பங்களிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ யாராவது நம்ம யார் செஞ்சால் யார் நின்னாலும் சரி, யார் ஒருத்தர் பாடினாலும் சரி, என்னோட பங்களிப்பு இருக்குன்னு அதுதான். ஸோ யாராவது வீடியோ பண்ணணுன்னு பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். சாங்கை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே. ஸோ மற்ற நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மந்த் எண்டோட இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் சாங் நோட்ஸு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகேவா? ஸோ என்ன சில பேருக்கு நீட் இருக்கிறனால நான் அதை கண்டினியூ பண்ணலான்றீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும், ஐடியா உங்களுக்கு இருக்கும். பாட்னா என்ன, எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி கார்ட்ஸ் எழுதணும், இப்போது எப்படி இன்ட்ரோடு எப்படி வாசிக்கணும், என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், பில்லராக ஒரு காங்க்ரீட்
ஒரு பில்லர் போடுற மாதிரி என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பில்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அழகாக பில்ட் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் சப்போர்ட் வேணும்னாலும் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம், நம்ம பார்ப்போம். ஃபவுண்டேஷன், தேங்க்யூ. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது. அதற்கு மேலே நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை வந்து எத்தனை ரூம்ஸ் அப்படி டிசைன் பண்ண போல நீங்கள் நல்லா பண்ணலாம். ஆனால் மைண்டில் எல்லாத்தையும் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நோட்ஸ் இருக்கிறது, ரூட் நோட்டு அதெல்லாம் கூட அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க கையில் எப்போதுமே. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி கார்டு வாசிக்கணும், என்ன கார்டு வாசிக்கணும் நிறைய கொஸ்டினாக இருக்கும். ஓரளவுக்கு தியரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே. குரூப்பில் இருந்தாலும் கேளுங்க, ஷேர் பண்ணால் நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே வசனத்தில் எடுத்து அனுப்பிடுறேன். ஸோ நான் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு வசனங்கள் இருந்தாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள், ஓகேவா? அதனால் நான் கொடுக்குற வசனத்தை மட்டும்தான் இல்லை. கான்செப்ட் என்னென்னா, வி ஆர் ஒன் ஃபேமிலி. இயேசு தலையாக இருக்கிறார். வி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி, ஒன் ஃபேமிலி. அதே போல் அப்போஸ்தலர் நிறைய நம்ம வாசிப்போம். அவங்க கொடி ஒருமித்து இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க. சமநிலை பிரமாணம்னு வாசிப்போம். அப்புறம் வேற என்ன, இயேசுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஓகே, அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பார்த்துக்கோம். ஓகே, ஸோ கொஞ்சம் பேர் லேட்டாக ஜாயின் பண்ணீங்க. அவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் போட்டுட்ருங்க ஒரு அட்டெண்டன்ஸுக்கு. நான் அதை பார்த்து நான் எடுத்துக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ரோல் நம்பர் நேம் டைப் பண்ணி அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்லேயே. ஓகே, பார்த்தாச்சு. சரி, ஓகே. ஸோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று வந்து இந்த டைமிங் பார்ப்போம். இந்த 4x4, 3x4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம இது பண்ணுற அந்த ஸ்டைல்ஸையும் பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா இந்த ஃபில்லப்பையும் பார்ப்போம். இன்னும் நமக்கு வந்து எத்தனை வாரம் இருக்குது? இன்றைக்கி வந்து தேதி 3. ஸோ 10, 17, 24, 31 4 வாரம் இருக்குது. ஆனால் 3 வாரம் தான் நமக்கு கிளாஸ் பார்ப்போம். 31ஆம் தேதி வந்து நம்ம தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மாதிரி வச்சு நம்ம ப்ரேயரோட முடிப்போம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்னாடியே, அதாவது வந்து உங்களுடைய டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றதால. ஸோ நானும் அப்புறம் பண்ணலான்றப்போ நம்ம சரி கடைசியில் வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வசதி தியானம் பண்ணலாம். நான் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிளாஸு, இதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாமே நீங்கள் கடைசி நான் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் ஷேர் பண்ணி இப்போலேருந்து பாயிண்ட் நீங்கள் எழுதினாலும் எழுதிடலாம். ஸோ ரியலி அது நம்முடைய சகோதரருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ 3 வாரம் தான். 3 வாரத்தில் அந்த ஃபில்லப் இல்லை சம்திங் நம்ம வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, டைம் ஆச்சு. நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம். எந்த வருஷம்னாலும் குரூப் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் கூட ஒரு சில காலையை கற்றுக்கொண்டோம். ஒரு பாடலுக்கு இன்ட்ரோ எப்படி வாசிக்கணும்னு ஒரு சில காலையை பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, ஒரு ஞானத்தில் கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ ஞானி தருகிறவராக இருக்கிறீர். இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லும்போது தகப்பனே, நாங்கள் இந்த எல்லா காரியங்களையும் ஏதோ ஒரு உலகத்தில் ஆண்டவரே, அப்போ ஒரு களியாட்டத்துக்கோ அந்த மாதிரி காரியத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை நாங்கள் இதயத்தில் நினைத்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடும் பொழுது இந்த ஒரு நேர்த்தியாக வாசித்து அதை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க, உங்களுடைய பாடல்களை பாடும்போது இன்னும் சந்தோஷமாக உற்சாகமாய் பாட அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நாங்கள் இதை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு வேண்டி ஞானத்தை தாங்க. இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணும் பொழுது இன்றைய கலந்து கொண்ட இல்லை கலந்து கொள்ளாமல் நிறைய பேர் வர முடியல, அவங்களா ரெக்கார்டர் கிளாஸ் பார்ப்பாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு எல்லாரும் வாசிக்கணும். இன்டர்லூட் எல்லாம் அவங்க வாசிக்கணும். அதே போல் சாங் எழுதணும், அவங்க கம்போஸ் பண்ணணும், ஒரு நாள் ஒரு மியூசிஷியனாக வரணும். தகப்பனே, அதுதான் என்னுடைய வாஞ்சாக இருக்கிறது. அதுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையிலே தாங்க நீங்கள் தந்து எங்களை எடுத்து பயன்படுத்தி நடத்துங்க. யாரை அனுப்புவேன், யாரை நான் பயன்படுத்த நீங்கள் சொல்கிறீங்க. நாங்களும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம், நாங்களும் உங்களுடைய கையில் கருவியாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக தகப்பனே ஒவ்வொருவரும் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வியாழக்கிழமை நம்ம இந்த கிளாஸில் சந்திப்போம்.
ஸோ பாட்டு வசனங்கள் கூட இருந்தால் அனுப்புங்க, நான் அனுப்புகிறேன். எழுதுவோம், பாடுவோம். வீடியோ மறந்துடாதீங்க. யாராவது நல்ல கேமரா இருக்குது, ஆசை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வீடியோ பண்ணலாம். எங்கள் எல்லா மூஞ்சி வரணும் அவசியம் இல்லை. எங்கள் குடும்பத்துலேருந்து யார் ஒருத்தர் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் யூ ஹேவ் ஃபுல் லைசன்ஸ். லிரிக்ஸாக இருந்தாலும், இன்ட்ரோவில் இருந்தாலும், வாட்டவர். பிகாஸ் we are one family. அதுதான். ஸோ ஓகே, சந்திப்போம். இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா நான் பேசிட்டே இருப்பேன் 2 நாள் கூட. அதனால ஓகே, நம்ம அடுத்த வருஷம் சந்திப்போம். ஓகே, பாய்.